கொள்க 2020 எனும் மதையான புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு. இப்படி ஒரு கல்வி கொள்கையை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கினப்பவே புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ, காலங்காலமா நாம் போற்றி வரக்கூடிய சமூக நீதி மற்றும் சமூக நீதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வருமுன் காப்பதே அறிவிடம்னு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார். கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தலைப்பா ஆக்கியிருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் இது. ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவியமயமாக்கணும். முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும். அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா, நம் பிள்ளைகளின் வாழ்வு வளமாக்க சமூக நீதி பாதையில் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார். இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதல. சமூக நீதி அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்விக்கூடத்தில் படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா, இந்திய நாட்டு குடிமகனா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள். இந்த புத்தகத்துல நாம ஏன் சமூக நீதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு விரிவா எழுதியிருக்கிறார். பாஜகவோட திட்டங்கள், அதோட செயல்பாடுகள், அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம். எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல், இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல். எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல். எல்லாம் ஒருவருக்கேன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல். இதுதான் 2000 ஆண்டுகளா இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர். இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தளமா இருக்கிறதே கல்விதான். நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மோட போற கல்வி கூடங்கள் களத்துலதான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம்.